வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி லஞ்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது கார்டனில் இருக்கிற முருங்கைக்கீரை கண்ணில் பட்டுது. இந்த முருங்கைக்கீரைலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இலை. ஸோ இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி கஞ்சி பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உதிர்த்து எடுத்து வச்சிடணும். சின்ன சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்ல. ஸோ ரொம்ப சாஃப்டான இலையை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உளித்து வச்சிடணும். ஒரு குக்கரில் 1/2 கப்புக்கு அரிசியும் 1/2 கப்பு உளுந்து, அப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரா, 1 ஸ்பூன் பெப்பர், காஞ்ச மிளகா 2, இதை அப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே கீரையை நம்ம வதக்கிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு அந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் போட்டு லேசாக கிளறி எடுத்தால் போதும். ரொம்ப வதக்கக்கூடாது. அதுவும் எடுத்து இந்த கோர வச்சுருக்கிற அரிசியில் அதை கொட்டி உப்பும் போட்டு 1 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூளும் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு தக்காளியை இது போல் பெருசாக கட் பண்ணி நல்லா வதக்கி இந்த அரிசி கூட சேர்த்துடணும். சேர்த்து ஒரு 3 விசில் கேட்க வச்சிடணும். 3 விசில் கேட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு முறுக்கி தேங்காய் எடுத்து நல்லா தேங்காய் பால் ரெடி பண்ணிடணும் அரைச்சி. இப்போ இந்த அரிசி நல்லா வெந்துருச்சு 3 விசிலுக்கு. தண்ணியும் நல்லா கரெக்டாக இருந்தது. இதில் அந்த தேங்காய் பாலை ஊற்றணும். உப்பும் சரி இருக்கான்னு பார்த்துக்கணும். கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூளை போட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு முன்னாடி பெப்பர் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம மிளகு போட்டிருக்கோம், இருந்தாலும் 1 ஸ்பூனுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கணும். இப்போ இதை தேங்காய் பால் சேர்த்து நல்லா ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த கஞ்சி ரொம்பவே ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த முருங்கைக்கீரை கஞ்சி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு துவையலுக்கு தேங்காய், தனியா, காஞ்ச மிளகா, புளி, பெப்பர், இஞ்சி சின்னதாக ஒரு பீஸு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த கஞ்சியும் அந்த தனியா துவையலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது லஞ்சுக்கு பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.